முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர். கீழடி அகழாய்வு அறிக்கையில் தெளிவு இல்லை. 114 பக்க அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு அனுப்பியது மத்திய தொல்லியல் துறை. தொல்லியல் துறை அறிக்கைக்கு உரிய பதிலை விரைவில் அளிப்பேன். 114 பக்க அறிக்கை குறித்து புதிய தலைமுறைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணா பதில். அமெரிக்காவின் ப்ளூபேர்ட் 6 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இஸ்ரோ. 6100 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளை சுமந்து சென்ற பாகுபலி ராக்கெட். LVM-3 2 1 0. Both S-200 motors ignited. A majestic liftoff. Normal. The rocket is beautifully searing through the bright Sriharikota sky. The L-110 stage and the two S-200 boosters. Both S-200 motors separated. Bluebird Block 2 satellite separated. LVM-3 M6 Bluebird Block 2 mission successfully accomplished. We have had a successful mission of LVM-3 M6 Bluebird Block. ஆபரண தங்கம் விலை புதிய உச்சத்தில் விற்பனை. சென்னையில் ஒரு சவரன் 240 ரூபாய் உயர்ந்து 1,02,400 ரூபாய்க்கு விற்பனை. வரலாற்றில் இல்லாத அளவாக மீண்டும் புதிய உச்சம் தொட்டது வெள்ளி விலை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 10 ரூபாய் அதிகரித்து 244 ரூபாய்க்கு விற்பனை. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் 20 அதிநவீன குளிர்சாதன பேருந்துகளின் சேவை தொடக்கம். 34 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். பெரியாரின் 52வது நினைவு நாளையொட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. சென்னையில் உள்ள சிலைக்கு துணை முதல்வர் மற்றும் அமைச்சர்களும் மரியாதை செலுத்தினர். பெரியார் எனும் பெருஞ்சூரியனை திருடவும் முடியாமல் தின்று செரிக்கவும் முடியாமல் பகைவர் கூட்டம் திண்டாட்டம். பெரியாரின் 52வது நினைவு நாளை முன்னிட்டு எக்ஸ் வலைதளத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிவு. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 38வது நினைவு நாள். மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் கட்சியினர் மரியாதை. எதிரிகள் மற்றும் துரோகிகள் தீட்டும் திட்டங்கள் பலிக்காது. எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையிலான அதிமுகவினர் உறுதிமொழி ஏற்பு. எதிரிகளும் துரோகிகளும் தீட்டும் திட்டங்கள் பலிக்காது 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 பலிக்காது. கழகத்தின் வெற்றி என்பதே நமது ஒரே இலக்கு ஒரே இலக்கு நமது ஒரே இலக்கு ஒரே இலக்கு. தீய சக்தி திமுகவின் ஆட்சிக்கு வரும் தேர்தலில் முடிவுரை எழுதப்படும். எம்ஜிஆர் நினைவு நாளையொட்டி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி உறுதி. முடிவுக்கு வந்த அதிமுக ஒருங்கிணைப்பு கனவு. பழனிசாமியுடன் இணைவு இல்லை என பன்னீர்செல்வம் தரப்பு அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாம் இனி எப்பொழுதும் ஏற்கக்கூடாது என்ற வேண்டுகோளை வைக்கிறார். இந்த அதிமுக என்ற பூமாலை ஒரு குரங்கு கையிலே மாட்டி அந்த குரங்கு பிச்சு ஓபிஎஸ் பிச்சு போட்டு விட்டது, டிடிவியை பிச்சு போட்டு விட்டது. ஏகப்பட்டவர்களை கட்சியில் இருந்து எல்லோரும் வெறுத்து ஒதுங்குகின்ற அளவிற்கு
இந்த குரங்கு இன்றைக்கு அதிமுகவை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு கழக நிர்வாகிகள் மத்தியில் ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. இன்றைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் வெம்பி வெதுங்கி என்ன செய்வதென்றே திக்கும் காடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய வரலாறு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவுக்கு 6 சீட்டுகள் என்பது வதந்தி. அமமுகவுக்கு யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது என்றும் டிடிவி தினகரன் திட்டவட்டம். உங்களுக்கு ஏதோ கூட்டணியில 6 சீட்டு கொடுத்துட்டாங்களாம்லன்னு சொல்றாங்க. நான் சொன்னேன் அது வதந்தி, யாரும் நம்ப வேண்டாம். நான் எந்த மேடையில் கூட்டணிக்கு செல்கிறேன் என்பதை அறிவித்து விட்டு தான் செல்வேன். எங்களுக்காக யாரும் முடிவெடுக்க முடியாது. நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம். சுயநலத்திற்காக விலை போகாதவர்கள் அமமுகவில் உள்ளனர். தமிழ்நாட்டு நலனை கருத்தில் கொண்டு கூட்டணி முடிவு எடுக்கப்படும் என்று டிடிவி தினகரன் பேச்சு. சுயநலத்துக்காக சுய லாபத்திற்காக விலை போகாத நிர்வாகிகள் என்னோடு இருக்கின்ற வரை இந்த இயக்கம் உயிர்ப்போடு இருக்கும். தை மாதத்தில் நாங்கள் எந்த கூட்டணியை தேர்ந்தெடுக்கிறோம் அது எங்கள் கட்சியின் நலனையும் தமிழ்நாட்டு நலனையும் கருத்தில் கொண்டு உறுதியாக முடிவெடுப்போம். அதிமுக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் இணைப்பார். கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி முடிவு செய்வார் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். மேல்மட்ட விஷயம்னா என்ன, ஓபிஎஸ் டிடிவி அவங்க ஒரு என்னன்னா ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஸோ அந்த நிலைப்பாடு பொறுத்தவரை அது ஏற்றுக்கொள்வதா இல்லையான்றதை பொதுச் செயலர் தான் முடிவு செய்வார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் சீர்திருத்தம் செய்த மத்திய அரசுக்கு கண்டனம். சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம். உதகையில் தலைக்குந்தா முதல் பைன் ஃபாரஸ்ட் வரை உள்ள வனப்பகுதிகளில் அத்துமீறி யாரும் நுழையக்கூடாது. வனப்பகுதியில் ட்ரோன் பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரிக்கை. ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பையொட்டி திருச்சி மாவட்டத்திற்கு 30ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. விடுமுறையை ஈடு செய்ய ஜனவரி 24ஆம் தேதி பணி நாளாக அறிவிப்பு. தீபத் திருவிழா எதிரொலியாக திருவண்ணாமலை கோயிலில் குவிந்த உண்டியல் காணிக்கை. 6 கோடி ரூபாயை காணிக்கையாக செலுத்திய பக்தர்கள். சபரிமலையில் மேளதாளங்கள் முழங்க கோலாகலமாக நடைபெற்ற கற்பூர ஆழி ஊர்வலம். கண்களுக்கு விருந்தளித்த காவடி ஆட்டம், கடவுள் வேடமிட்டவர்களின் நடனம். உன் கருணை அமுதமப்பா, உன் புன்னகையில் புவனம் எல்லாம் மயங்குதப்பா. மின்காந்த மலையில் ஜோதி தெரியுதப்பா, சபரி மன்னவனே உன் மகிமை புரியுதப்பா. நெய்யபிஷேகம் பாலபிஷேகம் தேனபிஷேகம் சாமிக்கே, சந்தனம் பன்னீர் அபிஷேகம் எங்கள் ஐயப்ப சாமிக்கே. உலக புகழ் பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம் முன்பு 43 அடி உயரத்தில் பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் மரம் திறப்பு. கன்னியாகுமரி பாலப்பள்ளம் பகுதியில் ஏரோது அரண்மனை வடிவில் அமைக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில்.
அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் களை கட்டிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்த கலைஞர்களின் ஊர்வலம். துருக்கியிலிருந்து புறப்பட்ட தனியார் விமானம் கீழே விழுந்து விபத்து. லிபிய நாட்டின் ராணுவ தலைமை தளபதி உட்பட 8 பேர் உயிரிழப்பு. லண்டனில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரெட்டா தன்பர்க் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிப்பு. பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்தின் போது தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆதரவு தெரிவித்ததாக புகார். முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர்.